இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் சி ப்ரோக்ராம் யூசிங் ஒன் டைமென்ஷனல் அரே. ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேயை சி ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அதை தான் இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேயை டிக்ளேர் பண்ணி அதில் எப்படி நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்றது, தென் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது, இதை தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் ஒரு பெரான்தசிஸ். இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேயோட நேம், தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த அரேயோட சைஸ் கொடுக்கணும். நான் இப்போ இன்டீஜர் டைப் அரே தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ டேட்டா டைப் வந்து இன்ட் ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த அரேயோட சைஸ் கொடுக்கணும். நான் இப்போ 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 50 எலமெண்ட்ஸ் இந்த ஏ அப்படிங்கிற அரேல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த 50யுமே இன்டீஜர் எலமெண்ட்ஸாக தான் இருக்கணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நம்ம ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணும்போது அதில் போய் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப்க்கு கண்டிப்பாக ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அந்த வேரியபிளையும் நான் இப்போ இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீஜரில் நான் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ நான் சேம் லைன்லேயே ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த அரே எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பெரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நான் இப்போ ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ இன்டீஜர் டைப் அரே தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. நெக்ஸ்ட் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா டேரக்டா இதுல வேரியபிள் நேம் ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். பட் நம்ம இங்க அரே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அரே அப்படின்னா கண்டினியூஸா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரேயை ஸ்கேன் ஆஃப்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அந்த அரே நேம், அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அந்த அரேயோட சைஸ், ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு உள்ள ஒரு வேரியபிளை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த வேரியபிள் வந்து லூப் கவுண்டர் வேரியபிள். அப்போ நம்ம ரிப்பீட்டடா ஸ்டோர் பண்ண போறோம் ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் வந்து நம்ம ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்றேன். இப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு லூப்பிங்கோட 3 பேசிக் ஆப்ரேஷன்ஸையும் ஒரே லைன்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இனிஷியலைசேஷன். நான் இங்கே லூப் கவுண்டர் வேரியபிள் ஐ எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கண்டிஷன். ஸோ ஐ லெஸ் தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் இந்த அரேல ஸ்டோர் பண்ண போறோம் அந்த சைஸை பொறுத்து தான் நம்ம இதுல டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். நான் இப்போ 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லூப் வந்து 0ல இருந்து <5 4 வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். தென் ஒரு செமிகோலன். தென் இந்த ஃபார் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு ஐ பிளஸ் பிளஸ். நான் இப்போ ஃபார் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இந்த ஃபார் லூப் உள்ள நான் இப்போ ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்றேன். அப்போ இந்த அரேயோட சைஸை மென்ஷன் பண்ணும்போது அதுல இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை வந்து
நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் ஃபைனலா ஃபார் லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லூப் வந்து 0ல இருந்து லெஸ் தேன் 5. ஸோ 5 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் ஆகும்போது அந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் மூலமா நமக்கு அசைன் ஆகும். இனிஷியலா 0ங்கிறனால a ஆஃப் 0 அப்படின்னு அசைன் ஆகும். அப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் a ஆஃப் 0ல போய் ஸ்டோர் ஆகும். தென் a ஆஃப் 1, a ஆஃப் 2, a ஆஃப் 3, a ஆஃப் 4 இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 5 லொகேஷன்ஸ்ல போய் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்படிதான் நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேல எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரேயோட சைஸ் வந்து நான் 50 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தேன். பட் ஃபார் லூப்ல நான் i less than 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம 5 எலமெண்ட்ஸ் தான் இந்த அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் இந்த அரேயோட சைஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூசர்ட்ட இருந்தே இன்புட்டா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த அரேயோட சைஸை வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட்டா ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் printfன்னு டைப் பண்ணிட்டு parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் த அரே சைஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை இப்போ நான் கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு parentheses க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த சைஸை வந்து இப்போ இன்புட்டா ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிட்டு parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். நான் இப்போ சைஸ் வந்து இன்னும் நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அதனால நான் டிக்ளரேஷன்ல போயிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு சைஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்போ இன்டிஜர் டைப்ல கொடுத்துருக்கிறதுனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு வேரியபிள் நேம் சைஸ் கொடுத்துருக்கேன். தென் parentheses க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரேயோட சைஸையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா கீபோர்ட்ல இருந்தே இன்புட்டா ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப்ல டெஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ற இடத்துல நான் i less than size அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த லூப் வந்து 0ல இருந்து சைஸ் -1 அந்த சைஸ்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அத்தனை டைம் ரிப்பீட் ஆகும். நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணதுனால லெஸ் தேன் சைஸ்னு கொடுக்கணும். 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா less than or equal to size அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம எத்தனை தடவை கொடுக்குறோமோ அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகி அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இந்த ஏங்கிற அரேல போய் ஸ்டோர் ஆகும். இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ஸை இப்போ பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ சேம் சிண்டாக்ஸ் தான். சேம் ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு நம்ம printf ஸ்டேட்மெண்ட் மூலமா இந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ printfன்னு டைப் பண்ணிட்டு parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்காக நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ அரேங்கிறதுனால அந்த அரேயோட நேம் தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் i. இப்படி கொடுக்கும்போது அந்த ஃபார் லூப் மூலமா அந்த ஐயோட வேல்யூ 0ல இருந்து இந்த லெஸ் தேன் சைஸ் வரைக்கும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி அந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வரிசையா நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்காக நான் இதுல ஒரு /n நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். தென் parentheses க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு செமிகோலன். தென் இந்த ஃபார் பிளாக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயோட சைஸை இன்புட்டா ரீட் பண்ணி அந்த சைஸை ஃபார் லூப்ல கொடுத்து ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா இன்புட்டை சிங்கிள் டைமென்ஷனல் அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி printf ஃபங்க்ஷன் மூலமா சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் நடுவில் நான் ஜஸ்ட் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ printfன்னு டைப் பண்ணிட்டு parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். the array elements are அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parentheses க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். எல்லா printfலையுமே நான் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ லைன்ல போய் நீட்டா பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா லைனுமே நம்ம எழுதி முடிச்சாச்சு. சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் அந்த எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலாக ஒரு getch ஃபங்க்ஷன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நான் நெக்ஸ்ட் இப்போ கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். printfல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு என்டர் த அரே சைஸ் அப்படின்னு. நான் இப்போ அரேயோட சைஸ்ல 5 கொடுக்குறேன். அப்போ அந்த ஃபார் லூப் வந்து நமக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் printfல என்டர் த அரே எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்திருந்தா அது இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம 5 நம்பரை வரிசையா இன்புட்டா கொடுக்கலாம். ஸோ என்ன நம்பர் வேணாலும் இன்புட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 5 நம்பர்ஸ் இன்புட்டா கொடுத்துருக்கேன். 5 நம்பர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். 6வது நம்பர் நம்ம கொடுத்தாலும் அங்கே அக்செப்ட் ஆகாது. ஏன்னா ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு நான் ஃபார் லூப்ல சைஸ் வச்சு தான் டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ 0ல இருந்து லெஸ் தேன் சைஸ் கொடுத்ததுனால 0ல இருந்து 4 வரைக்கும் 5 டைம்ஸ் தான் அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும்.
அப்போ நம்ம 5 எலமெண்ட்ஸை தான் scanf ஃபங்க்ஷன் மூலமா இன்புட்டா கொடுக்க முடியும். the array elements are அந்த printfல கொடுத்திருந்த டெக்ஸ்ட் இப்போ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. தென் நம்ம கொடுத்த அந்த 5 எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணி அப்படியே நமக்கு printf ஃபங்க்ஷன் மூலமா டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இதுல 3 வந்து அந்த டெக்ஸ்டோட சேர்த்தே பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த printfல நான் the array elements are அதோட லாஸ்ட்ல ஒரு ஸ்லாஷின் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 3யும் நமக்கு ஒரு நியூ லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த டியூட்டோரியல்ல நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத சி ப்ரோக்ராம்ல டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.